பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை, கடவுளை அணுகிச் செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். பாவிகளே, உங்கள் கைகளை தூய்மையாக்குங்கள். இருமனத்தோரே, உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள். Come near to God and He will come near to you. Wash your hands, you sinners, and purify your hearts, you double-minded. யாக்கோபு அதிகாரம் 4 வசனம் 8. நான் நேர்மையாக வாழ்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு தீய மனிதர்களின் தயவை வாழ்வில் எதிர்பார்த்து நாமும் அவர்களோடு சேர்ந்து நேர்மையானவர்களை துன்புறுத்தினோம் என்றால் அது பாவம். இது பாவம் என்று அறிந்திருந்தும் நமக்கே நாம் பொய்யான அறிவுரையை கூறிக்கொண்டு அந்த தீயவர்களை எதிர்த்து நின்றால் என்னால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி இருமனத்தோராய் செயல்படுபவர்கள் அவர்கள் உள்ளமும் கைகளும் பாவத்தால் கரைப்பட்டதுதான். இந்த குணமுடைய மனிதர்கள் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவை தேடினாலும் கண்டடைய மாட்டார்கள். சுயநலத்தை அகற்றி பிறர் அன்போடு தாழ்ச்சி நிறைந்த இரக்கம் நிறைந்த உள்ளத்தோடு தூய்மையான சிந்தனையோடு நேர்மையான பாதையில் நம்மை நாமே செயல்படுத்தினோம் என்றால் நாம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவை அணுகி செல்கின்றோம் என்பது உண்மை. நாம் நம் நேர்மையான வாழ்க்கையின் மூலம் பிறர் அனுபவிக்கும் சந்தோஷத்தின் மூலம் நாம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருப்பதை நாம் காண்போம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். மேலொரு வாழ்வு உண்டு என்று எம்மேலும் துன்பத்தை மறக்கின்றோம். மேலொரு வாழ்வு உண்டு என்று எம்மேலும் துன்பத்தை மறக்கின்றோம். மேலும் துன்பங்கள் அடைந்தாலும் மேன்மையின் பலியாய் தருகின்றோம். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாய் ஏற்பாய் ஆண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை